மக்கள் எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் நல்லா இருக்கிறீங்களா? நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம். இந்த துணி வெளியில குடுக்குறது தற்காலிகமா ஸ்டாப் பண்ணியிருக்குது அப்படின்னு. மறுபடியும் அத ரீஓப்பன் பண்ணுவோன்னு ஏற்கனவே சொல்லியிருந்தோம். ஸோ, அந்த மாரியே இன்றைக்கி மறுபடியும் நம்ம ரீஓப்பன் பண்ணுறோம். யாருக்காவது மிஷினுக்கு துணி வேணும்னாலும் நம்மகிட்ட வாங்கிக்கலாம். கையில் பிரித்து நாங்களே வெளியே சேல்ஸ் பண்ணிக்கிறனாலும் வாங்கிக்கலாம். ஏன்னா நம்ம இந்த அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்ததுலேருந்து ஒரே ஃபோன் கால். சார் எங்களுக்கு மிஷினுக்கு துணி கொடுங்க, கையில் பிரித்து நாங்களே வெளியில் விற்றுக்குறோம், லாபம் அதிகமாக வரும், கொடுங்க 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 கொடுங்க. இந்த பர்மிஷன் கிராண்டடாக இருந்தப்போ கூட எனக்கு இத்தனை ஃபோன் கால் வரல. இந்த பர்மிஷனை கேன்சல் பண்ண உடனே இத்தனை ஃபோன் கால். அதனால் மக்களுடைய வேண்டுகோளுக்கு இணங்க மீண்டும் நம்ம துணியை வெளியில் கொடுக்கலாம் அப்படின்ட்டு முடிவு பண்ணிட்டோம். ஆனால் முடிஞ்ச அளவுக்கு பைபேக்கு எங்களுக்கு பிரித்து கொடுங்க, சரிங்களா? ஸோ உங்களுடைய சப்போர்ட் இல்லாமல் எங்களால் ஒன்றும் பண்ண முடியாது. நாங்கள் வெறும் துணியை விற்று மட்டும் ஒன்றும் பெருசாக சம்பாதிக்க முடியாது. ஏன்னா துணியில் நாங்கள் வெறும் ரூ. 1 2 அந்த மாதிரி தான் லாபம் வைக்கிறோம். சில சமயம் வெறும் ரூ. 1 தான் இருக்கும். நூலில் தான் எங்களுக்கு ஓரளவுக்கு லாபம். ஒரு ரூ. 3 4 அந்த மாதிரி எங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்கும். ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு பைபேக்கு எங்களுக்கு கொடுங்க, சரிங்களா? முடிஞ்ச அளவுக்கு எங்களுக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. உங்களை நம்பி தான் நாங்கள் இருக்கிறோம், சரிங்களா? அப்புறம் ஃபோன் கால் பண்ணிங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு டக்குன்னு ஒரு நிமிஷம் 2 நிமிஷத்தில் பேசிவிட்டு கட் பண்ணிடுங்க. ஏன்னா நான் நிறைய மோஸ்ட்லி டிரைவிங்கில் தான் இருப்பேன். கொஞ்சம் ஃப்ரீ டைம் நம்மளுக்கு கம்மியாக தான் இருக்குது. அதனால் பேசுனீங்கன்னா உங்கள் கேள்வி என்னவோ அதை மட்டும் கேட்டுட்டு டக்குன்னு கொஞ்சம் கட் பண்ணிடுங்க, கோச்சிக்காமல். சார் மிஷின் எப்படிங்க சார், மிஷின் எப்படி விற்கிறாங்க, அது வாங்கலாமா வேண்டாமா, இந்த கேள்வியெல்லாம் தயவு செஞ்சு என்கிட்ட கேட்காதீங்க. கையில் பிரிக்கிறதுக்கு தான் நாங்கள் பண்ணுறோம். அதில் உங்களுக்கு பைபேக்கில் ஏதாவது டீட்டெயில் இருந்தால் கேளுங்க, துணியோட டீட்டெயில் வேணுன்னா கேளுங்க, இல்லை நூல் வாங்கி வியாபாரம் பண்ணுறீங்கன்னா அதோடைய டீட்டெயில் வேணுமா கேளுங்க. இதை நாங்கள் சொல்கிறோம். மற்றவங்களுடைய பிஸ்னஸ் பற்றி தயவு செஞ்சு எங்ககிட்ட கேட்காதீங்க, சரிங்களா? நாங்கள் ஏற்கனவே சொல்லியாச்சு, நாங்கள் மிஷின் பண்ணுறதில்ல, மிஷினுடைய குவாலிட்டி எங்களுக்கு ஒத்து வரதில்லை அப்படின்ட்டு. அதனால் அதை மறுபடியும் கேட்டாலும் அதே தான், கேட்கலினாலும் அதே தான், சரிங்களா? அதனால் மிஷினை பற்றி எங்கிட்ட கேட்காதீங்க. நாங்கள் மற்றவங்களுடைய தொழிலை கெடுக்கிறதுக்கு நாங்கள் தொழில் பண்ணல. எங்களுடைய தொழில் நாங்கள் வளர்த்துறோம், அவ்வளோதான். அதனால் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா நீங்கள் அவங்களுக்கு ஃபோன் பண்ணி கேளுங்க. உங்கள் மிஷின் எப்படிங்க, நீங்கள் எப்படி துணி கொடுக்குறீங்க, எப்படி நூல் வாங்குறீங்க அப்படின்னு அவங்ககிட்ட கேளுங்க, எங்கிட்ட கேட்காதீங்க, சரிங்களா? ஸோ இதான் சொல்லணும்னு நினச்சேன். உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்னா எனக்கு கால் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு ஒரு நிமிஷம் 2 நிமிஷத்தில் கால் பண்ணிவிட்டு நீங்கள் வேணுங்கிறத கேட்டுட்டு கட் பண்ணிடுங்க. அப்படி ஏதாவது உங்களுக்கு டீட்டெயில் வேணும், இல்லை ரொம்ப பேசணும் அப்படின்னா நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஒரு வாய்ஸ் மெசேஜ் போடுங்க, இல்லை டைப் பண்ணி அனுப்புங்க. நான் நைட்டு ஃப்ரீயாக இருக்கும்போது உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். சில பேர் ஆமாம் இது சொல்லணும்னு நினச்சேன். சில பேர் நைட்டு 10 மணிக்கு 11 மணிக்கெலாம் சேட் பண்ணுறாங்க. நீங்கள் ஏங்க இப்படி பண்ணுறீங்க? நானும் தூங்க வேண்டாமா? சில சமயம் நெட்டு நான் ஆஃப் பண்ண மறந்துட்டு அப்படியே தூங்கிடுறது. அது ஆன்லைன்னு தான் உங்களுக்கு காட்டும். அப்போ பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்பில் நமக்கு வீடியோ காலே போடுறீங்க. என்னடா திடீர்னு நடுராத்திரியில் ஃபோன் அடிக்குது எந்திரிச்சா நெட் ஆஃப் பண்ணாமல் விட்டுருப்பேன், வீடியோ கால் பண்ணுறீங்க, வாய்ஸ் கால் பண்ணுறீங்க. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கங்க. காலையில் ஒரு 9 மணி, சாயந்தரம் ஒரு 6 7 மணி வரைக்கும் நம்ம இது பண்ணலாம், பேசலாம், என்ன வேணாலும். அதிகபட்சம் ஒரு 8 மணி வரைக்கும் கால் பண்ணுங்கள், ஓகே. சில பேர் 9 மணி 10 மணி 11 மணி, ஐயோ சாமி, உங்களுடைய ஆர்வத்துக்கு ஒரு அளவே இல்லையா? நீ வெறும் தாசா லார்டு லபக் தாசான்னு கேட்குற மாதிரி இருக்குது நைட் 12 மணிக்கு ஃபோன் பண்ணி. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கங்க, சரிங்களா? எங்களுக்கும் கொஞ்சம் ப்ரைவசி தேவை இல்லையா? தேங்க்யூ.